எக்ஸல் சூப்பர் ஓல்டு வண்டியில் கார்பரேட்டர் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து வண்டியில் வர ஒரிஜினல் கார்பரேட்டர் தான் வரும் உங்களுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் வந்து ரொம்ப சின்னதாக வரும், பெட்ரோல் ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பில் நம்ம பெட்ரோல் அந்த ஜெட்டுக்கும் கப்புக்குமான கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனவே சின்ன சின்ன அடைப்பு ஏற்பட்டாலும், ஏன்னா நம்ம 2T ஆயில் போட்டு ஓட்டுவோம். அப்புறம் இப்போ நிறைய E10 E20 பெட்ரோல் கலவையெல்லாம் வரும்போது சீக்கிரம் ப்ராப்ளம் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சின்ன டஸ்ட்டு மாட்டினா கூட பார்த்திங்கன்னா சீக்கிரம் அடைச்சிக்குது. ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு கார்பரேட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இது சேல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, மிக பயங்கரமான சேல்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நிறைய நம்பர்கள் போட்டாங்க ஆல்ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரைன் ஸ்க்ரூ, அதாவது நமக்கு டஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் எடுத்த உடனே கழட்ட வேணாம். இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறோம், உடனே கழட்ட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், ட்ரைன் பண்ணிக்கலாம். ட்ரைன் ஸ்க்ரூ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெட்டுக்கும் இந்த கப்புக்குமான கேப் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான ஸ்டோரேஜ், பெட்ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்டோர் ஆகும். அதனால் ஓரளவுக்கு பெட்ரோல் அந்த டஸ்ட்டு சேர்கிற வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஜெட்டை பிளாக் பண்ணாமல் ஓடுறதுக்கான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கம்பெனி வந்து E20ன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மெக்கானிக் நம்பரில் என்ன பண்ணிட்டோம்னா, இதை வந்து E20 கார்பரேட்டர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் அவ்வளோக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. பழைய கார்பரேட்டர், ஒரிஜினல் கார்பரேட்டர்லாம் பார்த்திங்கன்னா வாரம் கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு, க்ளீனே ஆகலை. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டு நிறைய சேல்ஸ், இது அதிகமாக சேல் பண்ணது நம்ம தான் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நம்ம தான். இதில் நம்ம விலையை நம்ம தான் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த கார்பரேட்டரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். 925 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்கள் வந்து நிறைய மாட்டுறாங்க. ஸோ தெரிந்து கொள்வோம் ஏன் இந்த மாற்றம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோலில் அடிக்கடி பிரச்சனை வருது, அடிக்கடி அடைப்பு ஏற்படுது, ஜெட்டை வந்து நம்ம வாரம் கழட்டி க்ளீன் பண்ணி இருக்கின்ற போன்ற தகவல் என்ன பண்ணியிருக்கோம். இந்த கார்பரேட்டருக்கு எல்லோரும் மாறிட்டு வரோம். நிறைய கார்பரேட்டர் சேல் ஆகிட்டு இருக்குது. தெரிந்து கொள்வோம்.